ஓம் ஸ்ரீ சாய்ராம். சிரடி சாய்பாபாவின் அற்புதத்தை ஒரு அன்பு சகோதரி இந்த பதிவில் நம்மிடம் கூறுகிறார்கள். அதை நாம் பார்ப்போம். தினம் தினம் ஒரு சாய்பாபா அற்புதம். அந்த அன்பு சகோதரி நம்மிடம் இவ்வாறு கூறுகிறார்கள். ஓம் சாய்ராம். நான் ஒரு சாய் பக்தை. நம் அனைவரையும் சாய்பாபா அவர்கள் ஆசீர்வதிக்கிறார்கள். எனக்கு திருமணமாகி ஒரு மகன் இருக்கிறான். நான் ஏறக்குறைய 7 ஆண்டுகளாக சாய்பாபாவின் அன்பினாலும் பாதுகாப்பினாலும் வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன். நான் 2008 ஒரு நல்ல பையனை மணந்தேன். என் அம்மா மற்றும் சாயின் ஆசீர்வாதத்தால் மிகவும் இனிமையான அழகான ஒரு ஆண் குழந்தை பிறந்தது. ஒரு நாள் எனது 2 வயது குழந்தை 6 அடி உயரத்தில் இருந்து கீழே விழுந்து வாயிலிருந்தும் மூக்கிலிருந்தும் ரத்தம் கொட்டியது. நான் அவனை அருகிலுள்ள மருத்துவமனைக்கு அழைத்து சென்றேன். ஆனால் மூக்கில் ஒரு சிறிய வெட்டு உள்ளது. அவனுக்கு என்று வலது கண் வீங்கியிருப்பதாகவும் டாக்டர் எங்களிடம் கூறினார். நாங்கள் அவனை ஒரு பெரிய மருத்துவமனைக்கு அழைத்து சென்றோம். என் மகனுக்கு எங்களை சிடி ஸ்கேன் செய்ய சொன்னார்கள். ஆனால் என் குழந்தை அழுது கொண்டே மிகவும் வலியால் தொடர்ந்து அழுது கொண்டே இருந்தான். இதை நான் உங்களிடம் சொல்லும்போது கூட என் கண்களில் இருந்து கண்ணீர் அந்த நாளை என்னால் மறக்க முடியாது. அவன் தூங்க வைக்க மயக்க மருந்து கொடுக்க டாக்டர்கள் கேட்கிறார்கள். ஆனால் நாங்கள் அதற்கு என்னுடைய மகனை தூங்க வைக்க நாங்கள் முயற்சி செய்தோம். ஆனால் அவன் தூங்கவில்லை. அப்போது என் அம்மா பாதிக்கப்பட்ட இடத்தில் சாய்பாபாவுடைய உதியை தடவ சொன்னார்கள். நான் வீட்டுக்கு சென்று உதியை கொண்டு வந்து என் குழந்தைக்கு தடவினேன். அவன் 5 நிமிடத்தில் தூங்கினான். சிடி ஸ்கேன் வெற்றிகரமாக செய்யப்பட்டது. ரிப்போர்ட்டாக நாங்கள் முழு மனதுடன் காத்து கொண்டு இருந்தோம். ஆனால் அது எதிர்மறையாக வந்தது. என் குழந்தையின் கண் எலும்பில் கீழ் எலும்பு முறிவு இருப்பதாக கூறியது. ஆனால் சாய்பாபாவின் அருளால் மூத்த ஆலோசகர் அவர் மிகவும் சிறிய குழந்தை என்பதால் நாம் கவலைப்பட வேண்டாம் என்றும் 1 மாதத்தில் அது தானாகவே குணமாகும் என்று அவர் வலி நிவாரணி மாத்திரைகள் மட்டும் கொடுத்தார். சாய்பாபாவுக்கு நான் மிகவும் நன்றியுள்ளவளாக இருக்கிறேன். அவர் என்னுடைய குழந்தையை இவ்வளோ பெரிய பிரச்சனையிலிருந்து காப்பாற்றுகிறார். என்னுடைய குழந்தை சாய்பாபாவின் ஆசீர்வாதத்தால் பழையபடியே நன்றாக ஆகினான். என் குழந்தை உடல் ஆரோக்கியம் பெற்று நன்றாக இருக்கிறான். அதற்கு காரணம் சாய்பாபாவுடைய ஆசீர்வாதமும் அருளும்தான். இப்படியே போய்கொண்டிருந்தது. இன்னொரு அதிசயமும் நடந்தது. அதை இங்கே நான் சொல்கிறேன். 3 மாதத்துக்கு முன்பு என் சகோதரியின் திருமணம் முடிந்து வீட்டுக்கு திரும்பிய நான் எனது பொருள்களை பிரித்து பார்த்தபோது எனது தங்க காதணி ஒன்று தொலைந்து போனதை நான் அறிந்தேன்.
நான் அதை தேடிக்கொண்டிருந்தேன். சாய்பாபாவுடன் நம்பிக்கையுடன் பொறுமையுடன் பிரார்த்தனை செய்தேன். நான் காதணியை சாய்பாபாவிடம் திரும்ப பெற்று தாருங்கள் என்று பிரார்த்தனை செய்தேன். ஒரு நாள் காலையில் நான் என் காதணி திரும்ப பெற்றதாக ஒரு கனவு கண்டேன். அப்போது எனக்கு சாய்பாபாவின் மீது முழு நம்பிக்கையும் சரணாகதியும் ஏற்பட்டது. காலையில் எழுந்தவுடன் திரும்ப தேடினேன். எனக்கு என் காதணியும் கிடைத்தது. அதுவும் ஒரு அதிசயம். பாபாவின் ஆசீர்வாதத்தால் எனது அனுபவத்தை இங்கே சொன்னேன். என்னுடன் என் குடும்பத்துடன் இருந்ததற்கு சாய்பாபாவுக்கு மிக்க நன்றி. தயவு செய்து சாய்பாபா எப்போதும் எங்களுக்காக இருக்க வேண்டும். லவ் யூ பாபா என்று அந்த சகோதரி தன்னுடைய சாய்பாபாவின் அற்புதத்தை நமக்கு கூறியுள்ளார்கள். சச்சிதானந்த சமத்த சத்குரு சாய்நாத் மகாராஜுக்கு ஜெய். இந்த பதிவை பார்த்த அனைவருக்கும் நன்றி, வணக்கம். ஜெய் சாய்ராம். அல்லாஹ் மாலிக்.